அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சனிக்கிழமை லீவு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஸ்கூல் வச்சுருவாங்க, இன்றைக்கி லீவ் விட்டாங்க. முதல்ல எந்திரிச்ச வேலை பெட்ஷீட்டை மாற்றிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் பெட்ஷீட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெட்ஷீட்டை மாற்றிக்கிட்டு அப்புறம் நல்லா வெயில் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். துணியெல்லாம் மிஷினில் போட்டு சோப் போட்டுடலாமா அப்படின்ட்டு மிஷினில் துணியை லோட் பண்ணி போட்டாச்சு. நல்லா வெயிலுக்கு வந்து காலையிலே நம்ம சோப் போட்டோம்னா நல்லா காஞ்சி வந்துடும். அதனால் துணி ஆனால் மிஷினில் லோடிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சிறுகிழங்கு இருந்துச்சு. அதில் ரொம்ப மண்ணாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சிறுகிழங்கு பொரியல் வைக்கலாமா அப்படின்ட்டு. இந்த சீசனுக்கு தான் நம்மளுக்கு சிறுகிழங்கு கிடைக்கும். சீசனில் கிடைக்கக்கூடிய கிழங்கு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் சிறுகிழங்கை வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணது நிறைய மண், சின்ன கிழங்காக இருந்ததால் அதை க்ளீன் பண்ணி எடுக்கவே ரொம்ப லேட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுட சுட சோறு பொங்கியாச்சு. அதுக்கப்புறம் நிறையா காய்கறி போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாமா அப்படின்ட்டு சவுச்சோ, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே இருந்துச்சு. அதனால் வந்து இன்றைக்கி சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து நாளைக்கு வர பிள்ளைங்களுக்கு சண்டையாக இருக்கிறதால இன்றைக்கி வந்து நம்ம எல்லா காய்கறியும் காலி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சிறுகிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சு இன்றைக்கோட காய்கறியும் காலி பண்ணியாச்சு. சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து சிறுகிழங்கு பொரியல் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் பிள்ளைங்க வந்து வத்தல் பொரிச்சாதான் சாப்பிடுவேன்னு சொன்னதால் பிள்ளைங்களுக்கு வந்து மட்டும் வத்தல் பொரிச்சிடலாமா அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சின்ன மகனுக்கு தான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கொடுக்கணும். பெரிய மகன் கூட பொரியல் எது வச்சாலுமே சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்து இந்த வத்தல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வத்தல் ரெடி பண்ணியிருப்பாங்க. கடையில் தான் வாங்கிச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். மைல்டான உரப்பாக பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்பளம் வந்து நாளில் அப்பளம் இருந்துச்சு. அதையுமே பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பொரிக்கைக்கு எண்ணெய் ஊற்றும் போதே நம்ம வந்து ரெண்டையும் பொரிச்சு எடுத்துடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் அப்பளமும் வத்தலும் பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரான சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ். சுட சுட சோறு. அதுக்கப்புறம் வந்து காய்கறி நிறையா போட்டு சாம்பார் வச்சா நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் ஏதாச்சும் ஒரு காய்கறி தான் போட்டு வைப்பேன். இந்த தடவை பல்காகவே போட்டு வச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எடுத்து சாப்பிடுறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா காய்கறியும் வச்சு சிறுகிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் மகளோட ஃபன்னு தான். என் மகன் பச்சை நிலக்கடலை இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை வறுத்து வச்சுருந்தேன். என்னுடைய மகன் வந்து அதை எடுத்து எனக்கு தராங்களாம். டீக்கு வந்து இன்றைக்கி வந்து நிலக்கடலை வறுத்து வச்சு டீயை ஈவினிங் போல் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய மகன் வந்து அதை ஒவ்வொன்றா எடுத்து தந்துகிட்ருக்காங்க. நான் தொலி எப்படி எடுக்கணும் அதே மாதிரி பார்த்து என்னுடைய மகளுமே எடுத்து அதை எனக்கு தந்துக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களோட சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் டீயும் குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சனிக்கிழமை சூப்பராகவே போச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.